ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் வந்துட்டு ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த vlog வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு ஃபன்னாக தான் இருக்கும். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. ஸோ நீங்களும் வந்துட்டு ஃபன்னாக எடுத்துக்கோங்க. எங்களோட ஃபைனல் செமிஸ்டரோட ஒரு லாஸ்ட் ட்ரிப் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இந்த டூர் வந்துட்டு இன்றைக்கி தான் நாங்கள் வந்து கிளம்பி போக போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து 29/1/2025. ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் கிளம்பி போக போகிறோம். ரிட்டன் வந்துட்டு 1/2/2025 அப்போ வந்துட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டு வந்துடுவோம். காலைல வந்துட்டு 7 மணிக்குள்ளே வந்திருக்கணும். 7 மணிக்கு வந்துருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஹெச்ஓடி வந்து சொல்லியிருந்ததுனால நாங்கள் கண்டிப்பாக 7 மணிக்குள்ளே வந்துட்டு ரீச் ஆகிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நாள் இந்த 29க்கும் 1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த 30-31 எல்லாம் வந்துட்டு நாங்கள் என்னென்ன ஃபன் பண்ணுறோம், எப்படிலாம் வைப் பண்ணுறோம், என்னென்ன ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த vlog ஃபுல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லி ஃபன் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே வந்துட்டு யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கம் கிடையாது. அப்படியும் யாராவது வந்துட்டு புண்பட்டுருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பு இருக்காது மக்களே. ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ட்ரிப்புக்காண்டி வந்து ரொம்ப நாள் வந்துட்டு எப்படா போகிறோம், வெயிட் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் வந்து பிளான் போட்டிருந்தேன். ஸோ போனதுக்கப்புறம் தான் என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கோமா இல்லை அதெல்லாம் இனிமேல் தான் தெரியும். அதையும் வந்துட்டு இந்த vlogல வந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதான் என்னால் அப்டேட் பண்ணுற மக்களே நீங்களும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்காஸ். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இவனுக்கு தானே கால் உடைஞ்சி மறந்து காசு இல்ல, கொஞ்சம் டொனேட் பண்ணுங்க. மெடிக்கல் வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ப்ளீஸ். அடி மேல அடி விழுது. நம்ம மெடிக்கல் ஆமே ஆன்சி கொண்டு வந்தேன். ஆமே ஆன்சி ஹாஸ்பிடல் போறதுக்கு நான் பார்த்தேன். நான் ஸ்னாப் போட்டேன். இந்த பக்கரை எல்லாம் போடுவோம். யா ஆமா சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ரெக்கார்ட் ஆகும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? ബസ്സിനകത്തിരുന്ന് ആവശ്യത്തിന് സാധനം നോക്കുമ്പോ എടുക്കാൻ ഒന്നുമില്ല, എല്ലാം അങ്ങ് മറ്റേ അകത്തന്നെ വെച്ചിരിക്കും. അതുകൊണ്ട് ഞാൻ വേറൊരു ബാഗ് കൂടെ വെച്ചിരിക്കും. ഹലോ ഗോയ്സ്, അപ്പോൾ നമ്മൾ ഇന്ന് ടൂറിൽ പോവുകയാണ്. എവിടെയെന്ന് വെച്ചാൽ ബാംഗ്ലൂർ, മൈസൂർ. അപ്പം നമ്മൾ പോവുകയാണ്. ഇവിടെ എല്ലാവരും ഉണ്ട്. ഓക്കെ, അടുത്ത ജീനയ്ക്ക് എന്തെങ്കിലും അഭിപ്രായങ്ങൾ പറയാനുണ്ടെങ്കിൽ പറയാം. അവിടെ ഒരാൾ ഇരുന്ന് പുട്ടും കടലക്കറിയും, ഈ ടൂർ പോണ സമയത്തേന് ആ കുട്ടിക്ക് പുട്ടും കടലക്കറിയും കഴിക്കണം. കഴിക്കട്ടെ. യോ ഗൈസ്, நீங்களா யாருடா? How do I tell you? சாமி நம்ம பார்த்த பேசுதே. ஓகே, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா ஆட்டாங்களே. ஆடுறா அவன் கோமுட்டி மாதிரி இருக்கேன். என்னடா அது துணி, செல்ட் வியாபாரி மாதிரி. சம்திங் எல்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். போட்டோ இல்லையா சாரி கட்சிலடி கட்சிடா எடுக்கறோம். ஒரே தடவை போஸ்ட் தாடி போடுடி கையோட வாடாடி இப்ப பேசுறா. இப்ப காமிச்சிங்க.
ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வாட்டர் இல்ல ப்ரோ. என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். அழகா வீடியோ எடிட் பண்ணி போடணும். ஓகே, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. you are going to where? Mysore. வெக்கப்படாதீங்க. எங்க போறோம்னா எங்க போறோம்? பெங்களூர் போறோம். இது ஒன்றரை போறோம். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? பஸ்ல போறோம். டான்ஸ் ஆடிட்டே போறோம். பஸ் இன்னும் வரல. இவங்க எல்லாரும் என்னோட சீனியர்ஸ். ஆனா கொஞ்சம் பார்க்க இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இல்ல இவ்வளவு ஆமா. இது வந்துட்டு எங்க ஃபர்ஸ்ட் இயரான சின்ன சித்ரா. சித்ரா ரெண்டு சித்ரா. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். எனக்கு எடுக்காதப்பா.
செம்மையா இருக்கீங்கக்கா. ஏறும்போது எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கோம், என்ன ஃபீல் பண்றீங்க? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. நான் வரங்கணுமா? உங்ககிட்ட கேட்டதுக்கு என்ன செருப்பால் அடிச்சுக்கணும், என்ன ரொம்ப மன்னிச்சிடுங்க. ரிவ்யூ கொடுக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கலாம் வாங்க. டானா ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்ல, டண்டனக்கா டான். அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த டூரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை, நினைக்கிற அளவுக்கு ஒண்ணுதான் ஃபீல் பண்றீங்களா? போய் என்ஜாய் பண்ணலாம். பெங்களூர்லாம் நான் 2 times போயிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும். அது ஏன் வாழ்க்கை வெறுத்த மாதிரி சொல்றீங்க? அப்படி சொல்லாதீங்க. சியர் அப் ஜெனி, சியர் அப். கொஞ்சம் சியர் ஆகுங்க, சியர் அப் ஆகுங்க. நீங்க சியர் அப்பா தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. டான்ஸ் ஆடி நாங்கள் டயர்டாக இருக்கும். நான் இனிமே தான் வந்துட்டு சிங்கிளா தான். ஆமா, நாங்கள் இனிமே தான் இறங்குவோம். எல்லாரும் டீ குடிக்கிறாங்க அங்க பாருங்க. இல்ல, என்னோட முஜா அக்கா வந்துட்டு வரலன்றாங்க. ஐ எம் சோ சேட். அவன் போய் குடிச்சிட்டு ஒரு மாதிரியா? நானுக்கு வாங்கி தரேன் வா. என்ன வேணும் சொல்லி வாங்கி தரேன் வா. சாப்பிட்டேன், பண்ணலாம் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். ஓகே, நம்ம வந்துட்டு நைட்டு டின்னர் சாப்பிடும்போது மீட் பண்ணலாம். பாய் பாய். ஆமா, நான் விளாகர் தான். வெர்ஜின் மாடு வாங்குவேன். அதுக்கப்புறம் மாடு வாங்குவோம். மாடு வாங்கி அது லோன் கட்ட முடியல. மாடு வாங்குவேன். 10 மாடு வாங்கி உங்களை மாதிரி காலேஜ் ஸ்கூல்ல போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓ, இப்படி இருப்பீங்க 10 மாடு வாங்கி. சரி. நீ என்ன பண்ணுவ வெர்ஜின்? சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ எடுக்கலாம். உனக்கு வேண்டாம் தானே? எங்கள் மனதை
இந்த மந்திரமும் மந்திரமும் எங்கு சென்றபடிதான் உன்னை பல்லக்கீனில் தூக்கி செல்ல கட்டளைகள் விதித்தார் உன்னிடம் பிடித்திடும் உயிருடன் வாழ்கிற நாளடி என்றாலும் என்னாகுமோ உன் பாதத்தில் மண்ணாகுமோ Jennifer Rapichakari and Thangamuthu Rapichakari and my senior Rapichakari. ஒட்டியான செஞ்சு தர மாதிரியா நான் ஒட்டிக்கொள்ள எனக்கு கொஞ்சம் தரியா